குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு ஸ்ரீராம் நகர் விசஸ் திருப்பத்தூர் நிர்மல் பிரதர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்காங்க, 2 பால் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட தருண் ஸ்ட்ரைக்கில் ராக்கெட் ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல போயிருக்கு, நன்றாக ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி, பெரிய சைடுக்கு முயற்சி, லெக் பை பைஸ்ல ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு டாப் பேஜ் ஆயிருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். அருமையா யோசித்து போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ராஜ்கமல் விக்கெட்டை இந்த நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் விராட் சிவா, பேட்டர் டீப்பா இருக்கு, இங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க தருண். மெயின் விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க ராஜ்கமலன், விராட் சிவாவோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கடைசி 2 பந்துக்கு ஃபிஃப்த் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பிரதாப், லோட்டாஸை வாங்கியிருக்காங்க, கவர் திசையில் கேப்பில் போயிருக்கு, கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. குட் த்ரோ விட்டுருக்காங்க, இங்கே ஒரு ரன் அவுட், ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். தொடர்ந்து 3 பாலுக்கு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில். இந்த ஓவரில் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க தருண். லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சக்தி, குட் ஷாட், லாங் ஆன்ல போயிருக்கு, ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஸ்கோர் 4, 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தருண் 4 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மெயின் விக்கெட்டை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும் செகண்ட் ரவுண்ட்லையும் மேட்சை அவங்களுக்கு சாதமாக திருப்பி கொண்டு போன மெயின் பவுலர் விக்கி வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சசி, அரௌண்ட் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ டெலிவரி, முதல் பாலை டாட் பாலாக பதிவு பண்ணுறாங்க விக்கி. போன ஓவரில் பெருசாக எதுவும் ஸ்கோர் போகல, கண்டிப்பாக இந்த ஓவரில் பெரிய சைடு எதுவும் முயற்சி பண்ணி தான் ஆகணும், ஸ்கோர் அதிகமாக கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த செகண்ட் ஹாஃபில் சேஸ் பண்ண முடியும் எதுவும். செகண்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்கு, ஒரு ரன் அவுட் சான்ஸ், ஒரு ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி, குட் ஷாட், லெக் சைடு திருப்பி இருக்காங்க. அங்கே ஒரு 6, கடைசி நேரத்தில் ஒரு 6 கொண்டு வந்திருக்காங்க மணி. கண்டிப்பாக ஸ்கோரை மாற்றி அவங்க சாதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க மேட்சை. பெரிய ஸ்கோர் இது வரையும் போகல, போன ஓவர்லேருந்து இந்த ஓவர்லேயும் வரையும் ஒரு 6 கொண்டு ஸ்கோரை அதிகப்படுத்தியிருக்காங்க அந்த நேரத்தில். ஃபோர்த் ஒன் அதே முயற்சி, இங்கே அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க, குட் கேட்ச், கம்பேக் கொடுத்துருக்காங்க விக்கி. ஒரு 6 அடிக்க விட்டாலும் அடுத்த பாலையே மணியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த பந்தும் கண்டிப்பாக வெளியே போக சான்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இங்கே அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க அந்த நேரத்தில். இந்த ஒரு கடைசி 2 பந்துக்கு நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக், ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட், அங்கே நேருக்கு நேரு லாங் ஆன்ல போயிருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டபுள். லாஸ்ட் ஒன் இந்த மேட்ச் பால் சொல்லலாம், கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். டாட் பால், கடைசி ஒரு பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விக்கி. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஸ்கோர் 12, 5 விக்கெட்டு நிர்மல் பிரதர்ஸ். 12க்கு 13 ஆடணும். அனைத்து போட்டிகளையும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட குரு ஸ்ட்ரைக்கில் சதீஷ், நான் ஸ்ட்ரைக்கில் கமல், அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு, கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். சிவா வெரைட்டி வந்துட்டு இருக்காங்க, ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கமல், யாக்கர் டெலிவரி, கண்டிப்பாக 2 எடுப்பாங்க, ஒரு சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் யாக்கர் டெலிவரி, ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருக்கு, ஒரு ரன் அவுட். நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தருண். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ டெலிவரி, பால் உருண்டே வந்திருக்கு, இங்கே டாட் பால். இந்த ஒரு கடைசி 2 பந்து ஃபிஃப்த் ஒன் சதீஷ், ரிவர்ஸ் டை, ஒரு விக்கெட் சான்ஸ் இருக்கு. யாருமே கேட்ச் பிடிச்சிருக்காங்க ராஜ்கமல், விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க குரு. இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மெயின் விக்கெட்டை. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் வடிவேல், ஃபுல் டாஸ், ரிவர்ஸ் திரும்பி இருக்காங்க, ஒரு விக்கெட் சான்ஸ் இருக்கு. அங்க ஒரு 1 பவுன்ஸ்ல 4. இந்த ஓவரில்
இப்போ சந்தித்த ஒரு முதல் பந்திலே ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க வடிவேல். டிசிஷன் 4 4 பெருசா எதுவும் ஸ்கோர் போல. கடைசி ஒரு பந்து 4ஆ மாத்திருக்காங்க வடிவேல். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 6, 2 விக்கெட். நான் 6 கீழ லாஸ்ட் ஓவர் போட கார்த்திக் ஸ்ட்ரைக்ல தருண் ஃபர்ஸ்ட் ஒன். பவுலருக்கு கேப் இருக்கு. யாருமே ரன் அவுட் பண்ணிருக்காங்க. முதல் பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கார்த்திக். தருண் விக்கெட். மேட்ச் டிராவானா விக்கெட் வித்தியாசம் கொடுப்பாங்க. ஏன்னா 5க்கு 7 ஆடணும். செகண்ட் ஒன் ரிவர்ஸ் டை. இங்க ஒரு டாட் பால். இங்க விக்கெட் அப்பீல் பண்றாங்க. டாட் பால். தேர்ட் ஒன் 4க்கு 7. ஃபுல் டாஸ் சரியா படல. கண்டிப்பா 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். 2ஆம் ரனுக்கு முயற்சி. ஒரு சிங்கிள் ஒரு ரன் அவுட். அருமையா த்ரோ பண்ணிருக்காங்க. ஒரு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் உள்ள இருந்தா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க விக்கெட் யாரும் சொல்லி அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பேர் யோசித்து கொடுப்பாங்க கண்டிப்பா. வடிவேலுக்கு விக்கெட் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. யாக்கர் லென்த்தில் போட்டுருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் மட்டும் தான் எடுக்க முடியும். ஒரு சிங்கிள். இன்னும் 2க்கு 5 அடிச்சே ஆகணும். கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். 5th ஒன் நேருக்கு நேரு லாங் ஆன்ல போயிருக்கு. யாருமே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள். 3 ஆடணும். 2 அடிச்சாவே கண்டிப்பா ஸ்ரீரமன் நகர் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்கெட் வித்தியாசத்துல அவங்க தான் விக்கெட் கம்மியாக தான் விட்டுருக்காங்க. அவங்க திருப்பத்தூர் 5 விக்கெட் போயிருக்காங்க. ஸ்ரீராம் நகர் 4 விக்கெட் போயிருக்காங்க. நான் 1க்கு 3 அடிச்சே ஆகணும். லாஸ்ட் ஒன் டாட் பால். கடைசி ஒரு பந்து டாட் பாலை பதிவு பண்றாங்க. ஒரு ரன் அவுட். அருமையா வின் பண்ணிக்காங்க. வின் பை திருப்பத்தூர் நிர்மல் பிரதர்ஸ். இந்த மேட்சை வந்து வின் பண்ணது காரணமே கண்டிப்பாக மணியை தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஸ்கோர் இல்லாமல் செகண்ட் ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோரை அதிகமாக கொண்டு போயிருந்தாங்க. அவரை தான் சேரும் வின் பண்ணதுக்கு. பிரேஸ் ரவுண்டு முன்னேறாங்க. அந்த அணிக்கு வெற்றியை தேடித்தரும் மெய்யப்பட்டி அணியினர் தங்களது